ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஒரு சூப்பரான ஈவினிங் டைமில் ரொம்ப டேஸ்டியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான். இது பார்த்திங்கன்னா வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். மரவள்ளி கிழங்கு கட்லெட் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 1 கப்பு அளவு மரவள்ளி கிழங்கு, அதாவது ஆழ்வள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நல்லா துருவிட்டு 1 கப்பு அளவு எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு சின்னதாக துருவ முடியுமோ அந்த அளவுக்கு துருவிக்கலாம். துருவிட்டு இதை ஒரு பவுலில் சேர்த்துருக்குறேன். இப்போது நம்ம மரவள்ளி கிழங்கு எடுத்த அதே அளவில் பாதி அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த அளவு சேர்க்கும்போது நமக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ துருவின தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா இதில் துளி அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உங்களுக்கு இனிப்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு சில கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா சீனி சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா தண்ணி விடுற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் லைட்டாக ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த தண்ணி விடுறது எல்லாமே நல்லா சூப்பராக கெட்டியான பதத்தில் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கும்போது நமக்கு வந்துட்டு கட்லெட் நல்லா உடையாமல் சூப்பராக கிடைக்கும். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலக்கணும். இதில் பார்த்திங்கன்னா அரிசி மாவு அதிகம் வராமல் பார்த்துக்கோங்க, இல்லைன்னா நமக்கு அந்த டேஸ்ட் அந்தளவுக்கு கிடைக்காது. இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிடிச்சி பாருங்கள். உடையாமல் இருந்துச்சுன்னா சூப்பரான பதத்தில் வரும். இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கிறேன். அதில் நம்ம இதை வந்துட்டு காரமாகவும் செய்யலாம், இனிப்பாகவும் செய்யலாம். இன்றைக்கி வந்துட்டு இதே இனிப்பை எண்ணெயில் போட்டு நல்லா பணியார மாதிரி பொரிச்சும் எடுக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் லைட்டாக எண்ணெய் வேணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக நெய் விட்டுட்டு பேன் சூடானதுக்கப்புறமா இதை கட்லெட் மாதிரி தட்டி போட்டு 2 பக்கமும் திருப்பி எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை எந்த அளவுக்கு லோ ஃபயரில் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு லோ ஃபயரில் வச்சுருங்க. நல்லா 1 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி விட்டோம் அப்படின்னா சூப்பரான கலரில் நமக்கு நல்லா வெந்து கிடச்சிரும். இந்த பக்கம் 1 நிமிஷம், அந்த பக்கம் 1 நிமிஷம் இப்படி பெரட்டி விட்டுட்டோம்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு 1 நிமிஷம் கழித்து நான் காட்டுறேன். இப்போது 1 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக நல்ல வாசனையாக இருக்குது. கோல்டன் ப்ரௌன் கலரில் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். பாய்.